ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கு நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, தனிநபர் வேத ஆய்வு. அது நம்ம வீடுகளிலேயே நாம் செய்வது எப்படி, அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வேத ஆய்வின் அவசியத்தை குறித்து நான் சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது வேதத்தை எப்படி விடலாம், நம்ம வேதத்தோடு நாம் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா, வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை கேட்கலாம், அதற்கு பிற்பாடு வேதத்தை தியானிக்கலாம். குறிப்பாக இந்த வேதத்தை தியானிப்பது அப்படிங்கிறதுக்கான மெடிடேஷன், இதனுடைய மூல வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு மாடு வேகமாக தன்னுடைய உணவுகளை சாப்பிட்டு அது ஒரு இடத்துல போய் ஓய்வாக அமர்ந்து மறுபடியும் தான் சாப்பிட்டதை எடுத்து நன்கு அசை போட்டு முழுங்கும் இல்லையா, அந்த நிகழ்வுக்கு தான் மெடிடேஷன் அப்படிங்கிறது மூலமொழியிலேருந்து அர்த்தம் தரும். அடுத்ததாக இந்த வேத வசனங்களை நாம் மனப்பாடம் செய்யலாம் அல்லது மனனம் செய்யலாம். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை அல்லது வசனத்தை இருதயத்தில் வைத்தேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுவான். அப்போ இப்படியெல்லாம் நாம் வேதத்தை வேதத்தோடு நம்மை தொடர்புபடுத்திக் கொள்ளலாம். இதில் மிக முக்கியமானது என்னென்னா, வேதத்தை நாம் ஆராய்ந்து நாம் என்ன பண்ணணும்னா அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சில வசனங்களையும் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், நோட் த வேர்ட், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயரில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ தினந்தோறும் நாம் வேதத்தை ஆராய வேண்டும். அதனால தான் அப்படி ஆராய்ந்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு தெசலோனிக்க பட்டணத்தில் உள்ள சபையை விடவும் இந்த பெராயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போ எல்லாம் சபைகள் தான், எல்லாம் விசுவாசிகள் தான். ஆனால் அங்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நான் வேத வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னால் அதனுடைய விளைவு நான் நற்குணசாலியாக மாறுவேன். நாம் ஏன் வேதத்தை தினந்தோறும் ஆராய வேண்டும் அப்படின்னா, அது நம்முடைய சுவாபங்களை மாற்றும். அடுத்ததாக ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 25வது வசனத்திலே, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி, நோட் த வேர்ட், அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளுக்கும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அவருடைய இரகசியத்தை வெளிப்படுத்த சித்தமுள்ளவரானார். அவருடைய இரகசியத்தை வெளிப்படுத்த கட்டளையிட்டார். அப்ப தேவன் தம்மை குறித்து, மனிதர்களுக்கு உண்டு பண்ணின ரட்சிப்பை குறித்து, மனிதர்களிடத்தில் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து, தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன அப்படிங்கிறதை குறித்து அந்த இரகசியத்தை வெளியாக்க கட்டளையிட்டார். ஒருவேளை இது நாம் தேவனை அறிந்து கொள்வது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, அது தேவனுடைய கட்டளையாகவும் இருக்கிறது. அப்போ தேவனை குறித்த ரகசியங்கள் நமக்கு புரியல அப்படின்னு சொல்லவே முடியாது. காரணம், தேவன் அதை வெளியரங்கமாக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ நான் ஏன் வேத ஆய்வு செய்ய வேண்டும்? அது தேவனுடைய கட்டளை. அப்பொழுதுதான் நான் தேவனை குறித்த ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நான் வேத ஆய்வு செய்து தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமான மூன்றாவது காரியம் என்னென்னா, என்ன சொல்ல போனால், இதை நான் வாசிக்கும் பொழுது மூன்றாவதாக வாசிக்கிறேன். ஆனால் முதல்ல எது தெரியுமா வரணும்? நான் மனம் திரும்பி இருக்கணும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில், எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு புத்திசாலித்தனத்தையோ அறிவாளித்தனத்தையோ அல்ல, தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறிஞ்சுக்கணும்னா, ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னா தேவனிடத்தில் வர வேண்டியது புத்தியும் ஞானமும் அல்ல, மனம் திரும்புதல். மனம் திரும்பாத எந்த மனிதனும் அல்லது மனம் திரும்ப
நான் தயாராக இல்லை அப்படின்னு வேதத்தை வாசிக்கிற எந்த மனிதனும் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. நான் மனம் மாற வேண்டும், என்னிடத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிற அந்த திறந்த மனதோடு ஒரு மனிதன் சத்தியத்தை அணுகும் பொழுதுதான் அந்த மனிதனுக்கு சத்தியம் வெளியாக்கப்படுகிறது. மனம் திரும்புதலே தேவனுடைய ரகசியங்களை திறப்பதற்கான சாவி அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொல்றார். ஓகே, the fourth one, யோவான் சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை நாம் ஆராயாமல் நாம் நித்திய ஜீவனை பெற முடியாது. வேத வாக்கியங்களை ஆராயாமல் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் கிறிஸ்தவ மதத்தினுடைய அல்லது மார்க்கத்தினுடைய தனித்தன்மையே. ஒருவேளை நீங்கள் வேறு மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு மார்க்கம் அப்படின்னு இருக்கும் என்று சொன்னால் அதற்கு வழிபாட்டு முறைகள் இருக்கும், அல்லது குறிப்பிடத்தக்க சில நாள் கிழமைகள் இருக்கும், அல்லது குறிப்பிடத்தக்க சில இடங்கள் இருக்கும், அல்லது குறிப்பிடத்தக்க சில சடங்காச்சாரங்கள் இருக்கும். இதையெல்லாம் கற்று தேர்ந்த ஒரு மனிதனே அந்த மார்க்கத்தை குறித்து ஒரு அறிவாளியாகவும் அந்த மார்க்கத்தை குறித்து தேறினவனாகவும் இருப்பான். ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் நித்திய ஜீவனே இலக்கு, இயேசு கிறிஸ்துவை அறிவதே இலக்கு. இது ரெண்டும் ஒன்று தான். இதை வேதத்தை ஆராயாமல் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் எங்கேயாவது காட்டுக்கு போய் அங்கே உக்காந்துட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ஏசாமி எனக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னா அது நம்பத்தக்கதல்ல, அது சரியானதும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஒரு மனிதன் வேதத்தை ஆராய வேண்டும், அல்லது வேதத்தை ஆராய்வதன் மூலமாகவே அவன் நித்திய ஜீவனை அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே, நோட் த வேர்ட், அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மனதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை எழுதின பவுலினுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த வேதத்தை அவர் எழுதும் பொழுது அதிக கண்ணீரோடு எழுதினாராம். இது பவுலினுடைய உள்ளத்திலிருந்து வந்தது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பாரம், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அழுத்தம். பவுல் அதை எழுதும் பொழுது அதிக கண்ணீரோடு அதை எழுதினானா. ஒருவேளை நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்த ஆவியானவர் கண்ணீரோடே நமக்கு புத்தி சொல்லுவார் என்று சொன்னார், இந்த வார்த்தைகளை நாம் கையில் எடுக்கும் பொழுது எவ்வளவு சீரியஸாக எடுக்கணும், இதை வாசிக்கும் பொழுது நாம் எவ்வளவு சீரியஸாக வாசிக்கணும், இதை புரியாமல் வேத ஆய்வு செய்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த லாஸ்ட் ஒன், 7th one, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, நோட் த வேர்ட், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனிடத்திலிருந்து அருளப்பட்ட வேத வார்த்தைகளை நான் சரியாக ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தேவனிடத்திலிருந்து வந்த ஆவிதான் அதை சொல்லித்தர முடியும். தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவியை பெறாமல் வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை யூ மே பி a ஸ்காலர், நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், பிஹெச்டியாக இருக்கலாம், அல்லது மெத்த படித்தவர்களாக இருக்கலாம், அல்லது மற்ற எல்லாரையும் விட பல காரியங்களிலே புத்திசாலித்தனமாக நீங்கள் வியாபாரம் செய்யலாம், ஒரு வேலையை ரொம்ப யுக்தியாக நீங்கள் செய்யலாம், சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆவியை அல்லாமல் அது நம்ம கற்றுக்கொள்வது கூடாத காரியம். அப்போ 7 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சாதான் வேத ஆய்வு ஏன் அவசியம்னு நம்ம புரிஞ்சாதான் வேத ஆய்வை நம்ம செய்வோம். இப்போ ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலேசியரின் புஸ்தகம் 1 முதல் 11 வசனங்களை நாம் இன்றைக்கு வேத ஆய்வு செய்வதற்கான எடுத்துக்காட்டு வேத பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வேத ஆய்வை செய்வதற்கு முன்பாக ஒரு வேத ஆய்வு செய்ய வேண்டிய பகுதி, பேசேஜை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அனுதின ரீடிங், நீங்கள் தினந்தோறும் வாசிக்கிற வேத பகுதியாக இருக்கலாம். ஒருவேளை அதிகாரமாக நீங்கள் வாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்லேயே நிறைய வேத புத்தகங்கள்
தலைப்புகளோடு வருகிறது. வேத ஆய்வுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் தமிழில் அதை வாங்கிக்கலாம், ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் நல்லது, நீங்கள் ஆங்கிலத்துலேயும் அதை வாங்கிக்கலாம். அப்போ பேசேஜாக தான் இந்த வேத பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த வேத பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு அதை குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 முறைக்கு நாம் வாசிப்பது மிக மிக அவசியம். ஒருவேளை நான் முன்னாடியே சொன்னது போல கொலேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 முறை நீங்கள் வாசிச்சிடலாம். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறதுல 3 ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். முதலாவதாக வேத ஆய்வு செய்வதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக அந்த போர்ஷனை மறுபடியும் படிக்கணும். இது பேர் அப்சர்வேஷன். இதற்கு நீங்கள் கண்களை அகலமாக திறந்து வைத்தால் போதும். அப்சர்வேஷன், தெளிவாக நிறுத்தி நிதானமாக நாம் படிக்க வேண்டும். இப்போது லேவியராகமத்தில் ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படியும் ஒரு சென்டென்ஸை நீங்கள் வாசிக்கலாம், அல்லது ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படின்னு நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் இந்த 2 நீங்கள் எங்கே நிறுத்துறீங்களோ அங்கே பொருளே மாறிடும். அப்போ வேத வசனத்தை நீங்கள் கவனமாக கண்களை திறந்து வாசிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு கமாவும் ரொம்ப முக்கியம். அப்போ முதலாவது அப்சர்வேஷன் பகுதியிலே நீங்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்கள் கண்களை திறந்து வைத்து நீங்கள் வாசிக்க வேண்டும். இதற்கு உங்கள் கண்களே மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் குறிப்புகளை ஆரம்பிக்கலாம். இதில் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், திரும்ப திரும்ப வருகிற வார்த்தைகள் எது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அடுத்தது சிமிலர் வேர்ட்ஸ், ஒரே மாதிரியான வருகிற வார்த்தைகள் எது, அதை நீங்கள் எழுதணும். அடுத்ததாக ஆப்போசிட் வேர்ட்ஸ், எதிராக வருகிற வார்த்தைகள் எது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ உதாரணமாக கொலேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எது வருது? கிறிஸ்துவுடனே அப்படிங்கிற வார்த்தை 2 முறை வந்திருக்கும். அப்போ அதை நீங்கள் எழுதிக்கலாம். சிமிலர் வேர்ட்ஸ், ஒரே மாதிரியான வார்த்தைகள் எங்கே வருது? அவரோடே கூட. அதாவது இது எதை குறிக்கும்? கிறிஸ்துவோடே கூட. அப்போ நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்ன? அந்த வேத பகுதியை நீங்கள் வாசிங்கன்னா பூமிக்குரியவைகள் மேலானவைகள், முற்காலத்தில் இப்பொழுதோ, பழைய மனுஷன் புதிய மனுஷன், இப்படி நான் 3 சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் அது ரொம்ப துல்லியமாக வாசித்து பார்த்தீங்கன்னா 5-6 எதிர் சொற்கள் அங்கே வரும். அதையெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது அந்த 1 முதல் 11 வசனங்களையே அல்லது 12 வசனங்களையே நீங்கள் பகுதியாக பிரிக்கலாம். உங்களுக்கு தகுந்தாற்போல், உங்களுடைய புரிதலுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பகுதியாக அதை பிரிக்கலாம். அதில் அப்படி நிறைய நம்ம அதை செக்மெண்ட் பண்ணும் பொழுது அல்லது செக்ஷனாக பண்ணும் பொழுது அதில் பாவங்களின் பட்டியல் ஒன்று வரும். 12 பாவங்கள் பற்றி அந்த வேத பகுதி பேசும். கோபம், மூர்க்கம், பொய், இப்படிப்பட்ட 12 பாவங்களை குறித்து ஒரு பட்டியலே வரும். அப்போ லிஸ்ட் ஆஃப் சின்ஸ், நீங்கள் வேத ஆய்வு செய்யும் பொழுது மிக முக்கியமாக இதை விட்டுறவே கூடாது. அந்த வேத பகுதி பாவத்தை குறித்து பேசுகிறதா, அதை நம்ம பட்டியல் போடணும். அடுத்ததாக நீங்கள் அதை செக்மெண்ட் பண்ணிக்கணும். அப்போ 4 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். ஒரே மாதிரியான வார்த்தைகளை எடுத்து எழுதுங்க. அது மாத்திரமல்ல, திரும்ப வருகிற வார்த்தைகளை எடுத்து எழுதுங்க. அதே போல் எதிர் சொற்களை எடுத்து தனியாக எழுதுங்க. பாவத்தின் பட்டியலை எடுத்து எழுதுங்க. அந்த வேத பகுதியை சின்னதாக பிரிச்சுங்க. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கணும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இன்டர்பிரட்டேஷன், அல்லது இதை எப்படி வியாக்கியானம் பண்ணுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. நாங்கள் பொதுவாக இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்டர்பிரட்டேஷன், இஷ்டப்பட்டேஷன் கிடையாது. அதாவது என் இஷ்டத்திற்கு என்னுடைய யோசனைகளையும் கருத்துக்களையும் நான் வாசிக்கிற வேத பகுதியிலே கொண்டு வருவது கிடையாது. நான் இன்னைக்கு இட்லிக்கு சாம்பார் தொட்டுக்கலாமா, அது வேதத்தில் இருக்கா அப்படின்னு அதே யோசனை நீங்கள் வாசிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பதிலை கண்டுபிடிச்சிருவீங்க. இன்றைக்கி எப்படி தான் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, கெட்டு போகிறாங்க ஜனங்க. இதற்கு பதிலாக வேதத்தை பேசவிட்டு நாம் கேட்க வேண்டும். நம்முடைய நினைவுகளை கொண்டு போய் வேதத்தில் திணிக்கக்கூடாது. அப்போ இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியம். இஷ்டப்பட்டேஷன் பண்ணக்கூடாது. இதற்கு நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு முக்கியமானது எது, உங்களுடைய சர்ச்சில் உங்கள் பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாரு, அல்லது உங்கள் டினாமினேஷனுக்கு எது முக்கியம். சிலர் பரிசுத்தாவின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல கோடு போட்டுருவாங்க. சிலர் அபிஷேகம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கோடு போட்டுருவாங்க. சிலர் ஆராதனைன்னு வேத பகுதியில் வாசிச்சாங்கன்னா கோடு போட்டுருவாங்க. சிலர் வாக்கு தத்தங்களாக கோடு போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வாக்கு தத்தங்கள் தான். பைபிளே பார்த்தீங்கன்னா நல்லா வீங்கி உப்பி போயிருக்கும். அதுக்குள்ளே அவ்வளோ கார்ட்ஸ் உள்ளே வச்சுருப்பாங்க. கோடு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்போ சிலருக்கு அது மட்டும்தான் தெரியும், வாக்கு தத்தங்கள் மட்டும்தான் தெரியும். அப்போ அப்படியெல்லாம் கிடையாது. வேதத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய யோசனைகளை இதுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. ஓகே, இப்போ இன்டர்பிரிட்டேஷனில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதை எழுதின ஆக்கியோன் யார்?
பவுல் வந்து கொலோசியர் நிருபத்தை எழுதுகிறார். எழுதப்பட்ட நோக்கம் என்ன? சுப்ரீமசி ஆஃப் த கிரைஸ்ட். கிறிஸ்துவே முதன்மையானவர், கிறிஸ்துவே மேலானவர், கிறிஸ்துவே போதுமானவர். இதை சபைக்கு பேசுவதற்குத்தான் அந்த ஆக்கியோன் அந்த ஒரு குறிக்கோளோடு தான் இதை வந்து எழுதுகிறார். ஒருவேளை இப்படி எழுத வேண்டிய நோக்கம் என்ன? இதன் மூலமாக ஏற்படுகிற பயன் என்ன? ஓகே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யோகா செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுங்க. அப்போது சிலர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, யோகாவில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம், அதாவது நாம் இயேசுவையும் வைத்துக்கொள்ளுவோம், உலகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களையும் வைத்துக்கொள்ளுவோம். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் இருக்கிற குறைகளை உலகத்தின் கோட்பாடுகளை கொண்டு பூர்த்தி செய்து கொள்வோம் அப்படிங்கிறத நம்ம மனசில் இருக்கிறது. ஆனால் இந்த கொலோசியர் நிருபம் சொல்றது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணமாயிருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பூரணப்படுத்தி விட்டீர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குறைவானவர்கள் அல்ல. எந்த உலக கோட்பாடுகளையும் கிறிஸ்தவத்தோடு கூட சேர்த்து கிறிஸ்தவத்தை செம்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவம் தன்னில் தானே போதுமானது. இப்போ யோகாவுக்கு போகிறவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, கோபத்தை அடக்கிற கிறிஸ்தவர்கள், யோகாவுக்கு போகிற கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு சொல்லித் தருகிற இது என்னென்னா, கோபத்தை அடக்கிறதுக்காக போகிறேன். என் கோபத்தை கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துவின் மூலமாக அடக்கிக் கொள்ள முடியாதா? கோபங்கிற பாவத்தை ஜெயிக்க முடியாதா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வரும், ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரும், அதுக்காக நான் யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அது கிறிஸ்தவத்தில் இல்லையா? கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ரிலீஜியஸ் ஐடியாஸ் இன்றைக்கி இருந்தது கிடையாது. பல மார்க்கங்களில் இருந்து கொஞ்சம் 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 எடுத்துக்கொண்டு அதை கிறிஸ்தவத்தோடு கூட்டினார்கள் அந்நாட்களிலேயே கள்ள உபதேசியார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் போதுமானவர், அந்த போதுமானவருக்குள்ளாக நீங்கள் பூரணமானவர்கள். அதை தான் எழுதுவதற்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுவதற்கான நோக்கம், அகண்ட நோக்கம், ப்ராடர் கான்டெக்ஸ்ட் என்ன, இந்த நிருபத்தை எழுதுவதற்கான நோக்கம். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். 3வது அதிகாரத்தில் அவர் எதை குறித்து பேசுகிறார்? அந்த இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 3வது அதிகாரத்தில் அதை எழுதுவதற்கான இமீடியட் கான்டெக்ஸ்ட், பர்பஸ் என்ன அப்படின்னா, 13வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, சபையிலே ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அல்லது ஒரு மனம் ஆகுங்கள். சபையில் நிறைய பிரச்சனை வருது. ஜனங்க ஒருவரோடு கூட எப்படி நடந்துக்கணும், ஒருவரோடு கூட ஒருவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், ஒருவரை எப்படி நேசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், ஒருவருக்கொருவர் எப்படி உண்மையாக இருக்கணும், அதை பற்றி பேசுகிற வேத பகுதி இது. அப்போ அந்த பர்பஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த முழு வேத பகுதியிலுமே மிக முக்கியமான வசனம், ஹேங்கிங் வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், அல்லது மெயின் வேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1வது வசனத்திலே நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் அப்படின்னு எழுதினார். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, மறுபிறப்பு அடைஞ்சிங்கன்னா, அதாவது ஆதாமின் பிள்ளையாய் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம், இயேசுவோடு இணைக்கப்படுகிறோம், மனுஷகுமாரனோடு இணைக்கப்படுகிறோம். அவரோடு விசுவாசத்திலே மரிக்கும் பொழுது தேவகுமாரனோடு நாம் எழும்புகிறோம், உயிரோடு எழும்புகிறோம். அதை தான் சொல்ல வர்றார். நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா பின்னாடி சொல்ல போகிறது உங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இதற்கு மேலாக நாங்கள் எழுதப்போவது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் மெயின் வேர்ஸ் எதுன்னா, எழுந்தது உண்டானால். அடுத்தது இந்த இன்டர்பிரிட்டேஷன் பகுதியிலே, வியாக்கியான பகுதியிலே என்னென்ன உவமானங்களை பவுல் கையாளுகிறார் அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் அன்ட்ரெஸ்ஸிங், தரித்து கொள்ளுங்கள், களைந்து போடுங்கள். அது இப்படி சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, ஒரு சட்டையை போட்டுக்குங்க, சட்டையை கலட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உவமானத்தை பயன்படுத்துகிறார். ட்ரெஸ்ஸிங் அல்லது அன்ட்ரெஸ்ஸிங். இதற்கு அவர் அந்த உவமானத்திற்கான விளக்கத்தையும் அவர் தருகிறார். புதிய மனிதனை, இயேசு கிறிஸ்துவின் சுவாபங்களை, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வது, பழைய என்னுடைய சுவாபங்களை களைந்து போடுவது, அதை குறித்து என்ன பண்ணுறாங்க இங்கே ஓமானமாக பேசுகிறார். அப்போ இன்டர்பிரிட்டேஷன் பகுதியில் நீங்கள் இதை எழுதிக்கணும். ஓகே, இதற்கு மூளை ரொம்ப அவசியம். இன்டர்பிரிட்டேஷன் பகுதியிலே நாம் புத்தியை பயன்படுத்த வேண்டும். நல்ல பைபிளை படிச்சிங்கன்னா, பைபிள் காலேஜ் போனீங்கன்னா, வேதத்தை ஆராய்ஞ்சு படிச்சிங்கன்னா சில பாஸ்டர்ஸே உங்களை சாத்தான்ருவாங்க. காரணம், குறிப்பாக இந்த பெந்தேகோஸ்தே மக்களுக்கு படிப்புங்கிறதே ஆகாது. எனக்கு ஆவியானவர் சொல்லி தருவாரும்பாங்க. இவங்க ஆவியானவரையும் வேத புஸ்தகத்தையும் பினாமியாக பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நான் என்ன தப்பு செஞ்சாலும் நான் மாட்டிக்க கூடாது. அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தவறுதலாக ஒரு வேதவசனத்துக்கு அர்த்தம் சொல்லி அதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இப்படி விளக்கி காண்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. அல்லது இவர்கள் செய்கிற தவறுகளுக்கு வேதவசனத்தை ஆதாரமாக காட்டுவாங்க. சரி, போகட்டும். இங்கே சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, புத்தியில் நாம் அந்தகாரம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அது தேவனுடைய சித்தம் அல்ல. மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்கதரிசிகள் சொல்வதை விசுவாசிப்பதற்கும் அறிவதற்கும் மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு தேவன் கடிந்து கொண்டார் இல்லையா? நீங்கள் இந்த அளவுக்கு உணர்வில்லாத இருக்கிறீர்களா? தேவன் கடிந்து கொள்ளலையா? ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறது என்ன அப்படிதானே கேட்டாரு? நீங்கள் ஒரு காலம் இதை வாசிக்கவில்லையா அப்படிதானே சொன்னாரு? நீங்கள் வாசிக்கிறது என்ன அப்படிதானே சொன்னாரு? ஒருவேளை ஒரு மனிதனுக்குமே அவர்கள் கேட்கிற கேள்விக்கு தன்னிலிருந்து பதில் சொல்லவே இல்லையே. வேதாகமத்தையே அவர் சுட்டி காண்பித்தார். என்ன பொருள்? அந்த கேள்விகளை கேட்ட இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே வாழ்ந்த அவரை சுற்றி உள்ள ஜனங்கள் எல்லாம் வேதத்தை கற்றவர்களாக இருந்தாங்க. அப்ப தேவன் தம்முடைய வேதத்தை நாம் புத்தியை பயன்படுத்தி, அனலிட்டிக்கல், லாஜிக்கல், இந்த புத்தியை பயன்படுத்தி இதை அணுக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புத்தியை கலட்டி வைத்து விட்டு வா அப்படிங்கிறதற்கு கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றும், அதாவது ரஜினி சாமியார் ஆரம்பித்த மார்க்கம் கிடையாது. ரஜினி சாமியார்னா நீங்கள் போய் ப்ரோஸ் பண்ணி பாருங்கள். அவர் பேசி 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 அமெரிக்காவே தன் கைக்குள்ளே கொண்டு வந்தார். அவரை நாடு கடத்தி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. பேர் வந்து செக்ஸ் சாமியார்னு அவருக்கு இன்னொரு பட்ட பேரும் இருக்குது. அப்போ அவருடைய ஆசிரமத்துக்குள் வெளியில் எழுதி போட்டிருப்பாங்க. என்ன தெரியுமா? நீங்கள் உள்ளே வரும் பொழுது உங்கள் புத்தியையும், அதாவது உங்கள் மைண்டையும், உங்களுடைய பாதரட்சைகள், அதாவது செப்பல்ஸையும் கழட்டி விட்டு வந்துடுங்க. ஆசிரமத்துக்குள்ளே போனால் 2 கழட்டி போடணும். ஒன்று என்ன? ஒன்று புத்தி, இன்னொன்று என்னங்க? உங்களுடைய காலணி. ஒருவேளை இது வந்து வேத வாக்கியத்திற்கு ஒத்து போகுமா? தேவனுடைய மார்க்கத்திற்கு ஒத்து போகுமா? புத்தி இல்லாத ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்க வந்தாரா தேவன்? அல்லது புத்தியை கலட்டி விட்டு வா அப்படின்னு சொல்கிறாரா? கிடையவே கிடையாது. தேவன் தம்மை முழுவதுமாக நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய அறிவிலிருந்து முடிவெடுக்கும்படியே நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஏன் பின்னாடி வந்தீங்கன்னா நீ சாக நேரிடும் சொல்லி தான் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். புத்தி ரொம்ப அவசியம். ரைட். அப்போ அப்ளிகேஷன் பார்ட். இப்போது அபியாச பகுதியிலே நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். அப்போ அப்சர்வேஷன், கூர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் ரொம்ப முக்கியம். அதை வியாக்கியானம் செய்யும் பொழுது நம்முடைய புத்தி ரொம்ப முக்கியம். அதை கை கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். அப்போ கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயத்தை கர்த்தர் எனக்கு தரணும். இந்த வேத வசனங்களை அறிந்து கொள்வதற்கான புத்தியை ஆண்டவர் எனக்கு தரணும். அப்போ அப்ளிகேஷன் பார்ட்டில் 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னலாம் செய்யணும் நம்ம, அதுதான் அப்ளிகேஷன். முதலாவது வசனத்தில் தேடுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த வேத பகுதி எனக்கு கொடுக்குற கட்டளை, ஆலோசனை என்ன? நான் மேலானவைகளை தேட வேண்டும். இந்த தேடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை கிரேக்க மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக் கண்டினியூஸ்லி, அதாவது தொடர்ச்சியாக தேடுங்கள், விடாப்பிடியாக தேடுங்கள், மும்முரமாக தேடுங்கள் அப்படிங்க வரும். மேலானவைகளை நம்ம எப்படி தேடணும் தெரியுமா? அசதியாய் அல்ல, டைம் கிடைக்கும் பொழுது அல்ல, அல்லது 2ஆம் நிலையில் அல்ல, முதற்கட்டமாக மும்முரமாக தேடணும் மேலானவைகளை. இங்கே மேலானவைங்கிறது எதை குறிக்கிறது? தேவனுடைய சுவாபங்களை நான் வெளிப்படுத்துவதற்கு, அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு, தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு மகிமையாய் வாழ்வதற்கு எனக்கு தேவையான எல்லா ஆன்மீக ஏதுக்களையும் நான் தேட வேண்டும். அதை தான் குறிக்கிறது. இப்போ 5வது வசனம் என்ன சொல்லுது? பாவ அவயங்களை அழித்து போடுங்கள். 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் பழைய சுவாபத்தை களைந்து போடுங்கள். 12வது வசனம் என்ன சொல்லுது? பொறுமையை என்ன பண்ணுங்க? பேஷன்ஸ், பொறுமையை தரித்து கொள்ளுங்கள். 5வது பாயிண்ட் என்ன? 13வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் மன்னியுங்கள். அப்போ 5 அப்ளிகேஷன் இதில் நான் எடுத்திருக்கேன் நம்ம செய்ய வேண்டியது. அப்போ இதற்கு தாண்டியும் இதை நான் ஒரு உதாரணமாக உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். ஆனால் இதை தாண்டியும் நீங்கள் இதை ஆய்வு செய்யலாம் ரொம்ப விரிவாக. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம். வேதத்தை நாம் ஆய்வு செய்து நாம் படிக்கணும். அப்போ இந்த முழு வேத பகுதியும் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவுடனே மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, இப்பொழுது தேவனே உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் உயிரோடு இல்லை.
நீங்கள் அவரோடு மரித்து விட்டீர்கள். அவருடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் நிறைவேற்றி இப்பொழுது அவருடைய மகிமைக்காகவே நீங்கள் வாழ்கிறீர்கள். அதனால் கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை காண்பியுங்கள். கிறிஸ்துவை காண்பிக்கிறது என்ன தெரியுமா? தாழ்மையாக இருங்கள். கிறிஸ்துவை காண்பிக்கிறதுனா என்ன தெரியுமா? அவரை மாதிரி முடி வெட்டிக்கிட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்லை. கிறிஸ்துவை காண்பிக்கிறதுனா பொறுத்து கொள்ளுங்கள், தாழ்மையாக இருங்கள், பணி உள்ளவர்களாக இருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். அதுதான் அந்த வேத பகுதி சொல்கிறது. அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய பழைய மனிதனை நாம் களைந்து விட்டு கிறிஸ்து என்கிற புதிய மனிதனை நாம் போர்த்தி கொண்டு அல்லது உடுத்தி கொண்டு தேவனுடைய சபையிலே அவருக்கு மகிமையாய் வாழ்வதே கிறிஸ்தவம். அதை செய்வதற்கு நாம் மறுபிறப்பு அடைந்திருக்க வேண்டும். அதை குறித்த வேத பகுதி தான் இது. அப்போ நாம் யோசிப்போம், தினம் தினம் வேதத்தை ஆராய்வோம், தேவனுடைய சித்தத்தை செய்வோம். காட் பிளஸ் யூ.